ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம மீனா பெருமூச்சு விட்டாத பார்த்தோன்னே எல்லாரும் நம்பி ஏமாந்துட்டோங்க. உண்மையை சொல்லிடுவாங்கன்னு நினச்சி எங்கள் வீட்டில் இருக்கவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல எனக்கு சொல்லவே அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு டயலாக்லாம் பக்கமாக விட்டுட்டு இந்த பொண்ணு பார்த்த வேலை இருக்கே இதுதானே சரியான ஆளு, நீ சிக்கல் சிவபதியோட முகங்கிறத நிரூபிச்சி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் அரிசி இல்லைன்னு பொசுக்குன்னு முடிச்சிச்சு, இதுக்கேமா இவ்வளோ கொந்தளிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்றாங்க. நம்மளோட குடும்பம் வந்துட்டு ஃப்ராட்கார குடும்பம் தான் நினச்சேன், ஆனால் அயோக்கிய குடும்பம்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்படி கொலை பண்ணுற அளவுக்கு மோசமான குடும்பம்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அப்பாட்ட சொல்வேன்னு சொல்லிட்டு சக்தியை வெளியே அனுப்பிவிட்டாங்க. நீங்கள் போய் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வாங்கன்னு ஒரு வழியாக சக்தியை சமாதானம் பண்ணி இவங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டு சேரனை கூட்டு போக சொல்லிட்டாங்க. கூட்டு போக சொல்லிட்டு அதுக்கப்புறமா வச்சு செம கேளிங்க. அதை சிக்கல் சிவபதி கிட்ட போய் சொல்ல, சிக்கல் சிவபதி அப்பா உங்களுக்கும் தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லி கேட்க, அவர் வந்துட்டு சமாளிக்க முடியாமல் திணறாரு. அது பொண்ணுக்கிட்ட சின்ன பொண்ணு கண்டுபிடிக்கிற லெவலில் இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கூட சிக்கல் சிவபதி நல்லவராயிட்டாரோன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா இருந்தாலும் பூசாரி சொல்கிறத மட்டும் தானே கேட்பாரு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா மருமகளை கொலை பண்ண துணிஞ்சிட்டே சிக்கல் சிவபதி உங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு டே எருமை மாட்டிக்கிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவர் திரு முடிச்சதை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் பொண்டாட்டி அடிச்சு அப்படி நிரூபிச்சிட்டாரு என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, ஐயோ அயோக்கிய ராஸ்கல்கள் இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மொத்த குடும்பமும் சேர்ந்துச்சு தேன் இருந்துட்டு கழுவி ஊற்றிட்டு போயிடுச்சு. கொலகார குடும்பமாக இது அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிட்டு கிளம்பி இவங்க போயிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் வேலனை கண்டுபிடிச்சே தீர்வேன்னு ஒரு அவதார மொழி எடுத்திருக்காங்க நம்ம சக்தி. வேலன் எங்கேயும் போலப்பா, இங்கே தான் இருக்காரு. டைரக்டர் சார் ரொம்ப நாள் பிரித்து வைக்காங்க சார், நல்லா இல்லை சார், ஓகே.